வணக்கம். இன்று நான் என் ஜப்பான் பயணத்தை பற்றி பேசப் போகிறேன். இதுதான் ஒசாகா. ஒசாகா ஜப்பானின் சமையலறை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு எல்லா தெருக்களிலும் சாப்பாட்டு கடைகளை பார்க்கலாம். இதுதான் ஜப்பானின் அதிவேக ரயில் வண்டி. இதில்தான் நாங்கள் ஓர் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்தோம். இது ரயில் வண்டியில் காணும் ஒரு காணொளி. இதுதான் டோக்கியோ. ஒசாகாவில் இருந்து நாங்கள் டோக்கியோவிற்கு சென்றோம். டோக்கியோவில் இருந்து நாங்கள் நியூயார்க்கிற்கே போயிட்டோம் என்று சொல்லலாம். இல்லை, இங்கே காண்பது போல் நியூயார்க்கில் உள்ள ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி என்ற சிலையின் மாதிரி டோக்கியோவிலும் ஒன்று இருக்கிறது. இதுதான் டோக்கியோவில் உள்ள ஸ்கை ட்ரீ என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு மேலிருந்து டோக்கியோ முழுவதும் தெரியும். இது ஒரு வாகன கண்காட்சி. இதில் பழங்காலத்து வாகனங்கள் முதல் புது வாகனங்கள் வரை எல்லாமே இங்கு இருக்கின்றது. இது ஒரு ராட்டினம். ஜப்பானில் பல ராட்டினங்கள் உண்டு. இந்த ராட்டினம் கட்டப்படும் போது உலகத்திலேயே மிக பெரிய ராட்டினமாக இது அமைந்தது. இதுதான் ஹிரோஷிமா. எங்களுக்கு பின்னாடியுள்ள கட்டடம் அமெரிக்கர்கள் ஹிரோஷிமா மீது 6 ஆகஸ்ட் 1945 குண்டு போடும்போது தப்பித்து விட்டது. அதை சுற்றியிருந்த மற்ற எல்லா கட்டடங்களும் தரைமட்டமாயின. இது குண்டு வெடிப்பில் இருந்த சிறுவர்களின் ஞாபகார்த்தமாக வைத்த ஒரு நினைவு சின்னம். நான் ஒபாமா 1 வாரத்திற்கு முன்னாடி நின்ன இடத்தில் நிற்கிறேன். இது அங்கு வைக்கப்பட்ட பல நினைவு சின்னங்களில் ஒன்றாகும்.